அதிகமாக செய்கிற ஃபுட், அதாவது மீதி இருக்கிற ஃபுட் எல்லாமே ஃப்ரிட்ஜில் பத்திரமா வச்சுட்டு அடுத்த நாள் கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு வேஸ்ட் பண்ணுறது மனசே வராது. அடுத்த நாள் கூட வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட கிரைட்டீரியா. அம்மானா யாருக்கு தாங்க பிடிக்காது? யானைக்கும் பூனைக்கும் கூட தான் அம்மானா பிடிக்கும். நம்மளுக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்னா அம்மா தான் இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும், எது கொடுத்தாலும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ ஷீ இஸ் ஜஸ்ட் அன் ஐடியல் பர்சன் ஃபார் அஸ். அவங்களோட சாக்ரிஃபைஸஸோ சரி எல்லாமே. ஸோ பட் அவங்க நல்லதுன்னு பண்ற ஒரு சின்ன தப்புனால நம்ம உயிரே போகுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. அதாவது யூஸ்வலா நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமா செய்யற ஃபுட், அதாவது மீதி இருக்கிற ஃபுட் எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல பத்திரமா வச்சுட்டு அடுத்த நாள் கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு வேஸ்ட் பண்றது மனசே வராது. அடுத்த நாள் கூட வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட கிரைட்டீரியா. பட் ஏதோ ஒன்று ரெண்டுனா ஓகேங்க. இதுல சில விஷயம் பாய்சனாவோ ஹார்ம்ஃபுல்லா மாறுச்சுன்னா நம்ம உடம்புக்கு அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ என்னென்ன ஃபுட்ஸ் ப்ராப்பரா ஸ்டோரேஜ் பண்ணணும் ஃப்ரிட்ஜ்ல, சில ஃபுட்ஸ்லாம் ஸ்டோரே பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜ்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் தெளிவாக சொல்றேன். நோட் பண்ணி உங்க அம்மா கண்டிப்பா போய் சொல்லிடுங்க. ஸோ என்னென்ன விஷயம்னா, ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பூண்டு, வெங்காயம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்போ ஒரு நாள்னா ஓகே. பட் இஃப் இட் கோஸ் ஃபார் 1 வீக், அதாவது அடுத்த நாள் நான் சிக்கன் சமைக்கிற நேரத்திலே அப்படின்றப்போ முன்னா நாள் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் போட்டால் கூட ஓகேங்க. பட் ஒரு வாரத்துக்கும் அதை நல்லா ஒளிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த ஈரத்துக்கு ஃபங்கஸ் ஈஸியாக க்ரோ ஆகிடும். ஸோ நம்ம கடையில் போய் வாங்குறப்ப கூட நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், யூஸ்வலாக கார்லிக், அதாவது பூண்டோ வெங்காயமோ ட்ரைடாக தான் வாங்குவோம், ஈரப்பதம் இருக்கிறது வாங்கவே மாட்டோம். ஸோ அதுதான் அதோட பெரிய ரீசனே. ஸோ இது இல்லாமல் எக் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், அதாவது மயோனீஸ் எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் அதிகமாக ஸ்டோரே பண்ணக்கூடாது. தோசை மாவு ஒரு வாரத்துக்குலாம் யூஸே பண்ணக்கூடாதுங்க. அம்மாட்ட சொல்லுங்க. அவ்வளோ நாளா யூஸ் பண்ணா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேடா மாறி நம்ம உடம்புக்கு அது கெடுதலா மாறிடும். ஸோ இது இல்லாம ஹாட் சாஸோ சரி, சோய் சாஸோ சரி, ஹனி, இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரே பண்ணக்கூடாது. ஸோ உங்க அம்மாக்கு எல்லாத்துக்கும் போய், அம்மா தயவு செஞ்சு இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திட போதுமா ப்ளீஸ், ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட் வந்துச்சுன்னா யாருக்கோ வேணும்னா கொடுத்துருங்க, இல்லை கீழே கூட கொட்டிருங்க. பட் அது நமக்கு பிரச்சனையெல்லாம் வந்துடக்கூடாது. ஏங்க, பப்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்றாங்க, எப்படிங்க இதெல்லாம் நியாயமாகும்? ஸோ ப்ளீஸ் மம்மீஸ், அதாவது உங்கள் மம்மீஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டாம், நம்ம உயிருக்கு பாதிப்பு வந்துட போகுது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுங்க.